தாவேகா தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கலின் போது கொடுத்திருந்த அந்த அஃபிடவிட்டில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தொகுப்பில். அந்த வகையில் அவர்கிட்ட பூர்வீக சொத்துக்களுடைய மதிப்பே 21,83,00,000 ரூபாய் இருந்திருக்கு அப்படின்னு அவருடைய வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் கடந்த 5 வருஷங்களில் மட்டும் அவருடைய மொத்த வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 734,45,00,000 ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளில் விஜயனுடைய மொத்த வருமானம் அப்படிங்கிறதுமே இந்த அஃபிடவிட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பெரம்பூர் தொகுதியில் விஜய் வேட்புமனு தாக்கல் செஞ்ச நிலையில் அவருடைய சொத்து மதிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அது பற்றின முழு விவரங்களை தான் நம்ம விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அவருடைய பூர்வீக சொத்துக்களுடைய மதிப்பே கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாய் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அவர்கிட்ட 4 சொகுசு கார் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மாருதி ஸ்விஃப்ட் கார் இருக்குது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவருடைய உதவியாளரோ இல்லைன்னா அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளரோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டிவிஎஸ் எக்ஸல் வரைக்கும் அவர்கிட்ட என்னென்ன வாகனங்கள் இருக்குது அப்படிங்கிற முழு விவரமுமே அவர் தாக்கல் செஞ்சுருக்கக்கூடிய இந்த அஃபிடவிட்டில் தெரிய வருது. ஒட்டு மொத்தமாக தன்னுடைய தொகுதியில் களம் காணக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்களுடைய சொத்து மதிப்பை வெளியிடணும். இது ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக தன்னுடைய வேட்பாளர்கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, இது பற்றின முழு விவரங்களையும் ஒரு வாக்காளர் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கான உரிமை இருக்குது. தன்னுடைய வேட்பாளரை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் அந்தந்த தொகுதியுடைய வாக்காளர்கிட்ட இருக்குது. அதனால தான் இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி கொடுக்கறதுக்காக மெயினாக இது போன்ற வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வெளியிடப்படும். அந்த வகையில் இன்னைக்கு விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செஞ்சார். இந்த நிலையில் இந்த வேட்புமனு தாக்கலுக்கான அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சொத்து விவரங்கள் அந்த அஃபிடவிட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவரங்கள் பற்றின முழு தகவலும் வெளியாகி இருக்குது. அதை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்க்குறோம் அவருக்கு 4 வணிக கட்டிடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதில் ஒன்று சோழிங்கநல்லூரில் இருக்குது, 7,200 சதுர அடியில் ஒரு வணிக கட்டிடம் இருக்குது. அப்புறம் கொப்பூரில் இருக்குது, அங்கே பார்த்தோன்னா 1,188 சதுர அடியில் இன்னொரு வணிக கட்டிடம் இருக்குது. ஸோ மொத்தம் 4 வணிக கட்டிடங்களில் ஒன்று சோழிங்கநல்லூரில் இருக்குது, இன்னொன்று கொப்பூரில் இருக்குது அப்படிங்கிற தகவலுமே இருக்குது. அதே போல் இன்னொரு 2 கட்டிடங்கள் அப்படின்னு பார்த்தா பாடியிலையும் தியாகராய நகர்லேயும் இருக்குது. பாடியில் பொறுத்த வரைக்கும் 11,854 சதுர அடி மதிப்பீட்டில் ஒரு வணிக கட்டிடம் இருக்குது. அதே போல் தியாகராய நகரில் கிட்டத்தட்ட 7,366 சதுர அடி பரப்பளவில் ஒரு வணிக கட்டிடம். ஸோ மொத்தமாக 4 வணிக கட்டிடங்கள் இருக்குது. அதில் ஒன்று சோழிங்கநல்லூர், கொப்பூர், பாடி, தியாகராய நகர். ஸோ இந்த போன்ற அதை தாண்டி 10 வீடுகள் இருக்குது அப்படிங்கிறதும் அவருடைய அஃபிடவிட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்கிட்ட இருந்த பூர்வீக சொத்துடைய மதிப்பு என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் அவர் பெற்றிருக்கக்கூடிய முழு வருமானம் என்ன, இது போன்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே அவர் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அஃபிடவிட்டில் தகவல் வெளியாகியிருக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.